அவருக்கு கேரளால ஃபேன்ஸை உருவாக்கின முதல் படம் பகவதி. அது நான் மறுக்க முடியாத உண்மை. அவரை ஆக்ஷன் ஹீரோவா மாத்துறதுக்குன்னு நான் திட்டமிட்டு பண்ண படம் பகவதி. அது ஆக்சுவலி வந்து அவர் முதலமைச்சராக தான் வச்சிருந்தேன் அந்த கதையில. ரொம்ப ஃப்ராங்கா சொல்றாங்க, அந்த கதையை நான் எழுதுறப்ப ரஜினி சார் மைண்ட்ல வச்சு எழுதுனேன். அப்போ அரசியல் சூழல் வந்து ரஜினி சார் முதலமைச்சராகன்றதா அதை பண்ணியிருந்தேன். விஜய் சாருக்கு அந்த கதையை சொல்லும்போது விஜய் சார் கதையை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ரஜினி சார் 7வது மந்திரத்தை யூஸ் பண்ண மாட்டாரு. ஆனா படத்துல இருக்க கேரக்டர் எல்லாருமே அவர் சிஎம் அவருக்காக பேசுவாங்க. படத்துல சொல்லுவாரு, சிஎம் சாதாரண போஸ்ட் நினைக்கிறீங்களா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய டைலாக் பேசி அவர் அதை யூஸ் பண்ண மாட்டாரு. இங்கே தேட்டர் மொத்தம் ஆடியன்ஸ் அப்செட்டு. ரஜினி சாரே சிஎம் படத்தில் சிஎம் ஆகிறது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் தவறான இதாயிரும், அதனால் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாருன்னா, நாம் இப்போ தானே விஜய் சார் வந்து ஆக்ஷன் ஹீரோ மாறதுக்கான ஒரு படமாக இந்த படத்தை பண்ணிட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிரும். அந்த நான் பகவதில் விட்டது சர்க்காரில் அவருக்கு நிறைவேற்றுங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போ நிஜமாக நிறைவேறிச்சு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வந்து விஜய் அவர்கள் வந்து படம் நடித்து பிஎன்சிக்கு ரீச் ஆனாரோ அதேமாதிரி நீங்கள் வந்துடலாம் சார் அப்படின்னு. இல்லை, எனக்கு அடுத்த படம் வந்தாலும் நான் பிஎன்சிக்கு ரீச் ஆயிடுவேன்னாரு. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வேர்டு இன்னும் என் மைண்டில் இருக்குது. எஸ்டிஆர் சாருக்கும் அதே மாதிரி சொல்லிக்க, விஜய் சார் இடத்துக்கு அவர் தான் அப்படின்னு. அது எப்படி சொல்லிக்க? அவர் கொஞ்சம் கமர்ஷியல் படங்கள் பண்ண ஆரம்பித்தாருன்னா, மாஸ் கமர்ஷியல் படம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவர் இந்த இடத்த பிடிச்சிருவாரு அப்படின்னு நான் அடித்து சொன்னேன். அரசனுக்கு அப்புறம் அவர் வந்து கடற்கடன்னு ஒரு 3-4 கமர்ஷியல் பண்ணிட்டாருன்னா ஒரு வேற மாதிரியான ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோ. இப்பவே அவருக்கு இவ்வளோ கேப் விட்டு படம் பண்ணாலே அந்த ஃபேன்ஸ் ஃபாலோவர் அவ்வளோ பேர் இருக்கிற விஷயத்தில் அவர் கண்டினியூஸாக கடற்கடன்னு பண்ண ஆரம்பிச்சாருன்னா பெரிய ரேஞ்சுக்கு ரீச் ஆவாருங்கிறது தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி சார், இப்போ முதல் கேள்வியே வந்து முதலமைச்சரை பத்தின கேள்வி. முதல்வர் விஜய் அவர்கள் கூட நீங்க 3 படங்கள் பண்ணியிருக்கீங்க. செல்வா, நிலாவேவா, பகவதி. நீங்க இப்ப வச்சு படம் இயக்கிற ஒரு நடிகர் இப்போ இன்னைக்கு வந்து இந்த மாநிலத்துக்கே முதல்வராக இருக்காரு. அவரோட வெற்றியை எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஆக்சுவலி அவர் வந்து அவருடைய கடின உழைப்பு கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு 2 வருஷம் தான் ஆச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு. அதுக்குள்ள எலெக்ஷன் சந்திச்சு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போக முடியாட்டாலும் குறிப்பிட்ட இடங்களை செலக்ட் பண்ணி அது கரெக்டாக அதுக்கு வந்து போய், அதுவும் ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகராக இருந்தவர் அது நடிப்பை விட்டுட்டு வந்து மக்களுக்காக சேவை செய்யப்படுறேன்னு சொல்லி தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டு நல்ல கண்ணுக்கு தெரியுது. அவர் வந்து ஒரு மேடையில் பேசும்போதெல்லாம் அப்படி கருத்து போய் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த வெயிலையும் தன்னை வருத்தி கொண்டு இந்த மக்களுக்கு நான் சேவை செய்யணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் கேட்டார். கரெக்டாக மக்கள் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ நிச்சயமாக வந்துட்டு அவர் வந்து முதலமைச்சர் ஆனதில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி நம்ம படம் பண்ண ஹீரோ அப்படின்றவர். நீங்க வந்து அவருடைய ஆரம்ப கால படங்கள் 2 படங்கள் அவரை வச்சு எடுத்திருக்கீங்க. பகவதி படம் பண்ணியிருக்கீங்க. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எப்படி சார் அவர்? இல்லை, ஷூட்டிங்ஸ் இப்போ நீங்கள் என்ன முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பார்க்குறீங்களோ சேம் தான். அந்த காம் அண்ட் குவைட், ஒரு தெளிவான தீர்க்கமான பார்வை இருக்கும். ஆனால் பேச்சு ரொம்ப கம்மியாக இருக்கும். அது செயல்பாடுகளில் வந்து, அதாவது செயல்பாடு நான் சொல்கிறது வந்து அமைதியாக சாஃப்டாக இருப்பார். சீஞ்சலம் போலாம் நார்மலாக கேட்பார். ஷார்ட் கேமரா அப்படின்றக்கப்புறம் அவருடைய வேகம் வேற மாதிரி இருக்கும். அதே தான் இங்கே நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, அப்படி அமைதியாக இருப்பாருங்க. பேச வேண்டிய இடத்துல ரொம்ப அழகாக பேசுகிறாரு. ஸோ இப்போ நம்ம அவரை ஒரு சிஎம்மாக, மாண்புமிகு சிஎம்மாக அவரை வந்து நம்ம வந்து அவர் கோட்டையில் போகிறது வர்றது பேசுகிறது. இப்போ கூட ரீசெண்டாக சிஎம்ஐ பார்த்துட்டு பிஎம்ஐ பார்த்துட்டு வர்றப்போ அங்கே போய் இறங்கி போனது, அங்கே அந்த அவருக்கு கொடுத்த வரவேற்பில் அவர் நின்று அதை ரிசீவ் பண்ண முறை எல்லாமே அப்படியே அங்கே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பார். இப்போ செல்வா, நிலாவேவா 2மே வந்து ரொமான்டிக் மூவிஸ். பகவதி படம் வந்து நீங்க அவரை வச்சு பண்ண ஆக்ஷன் படம். ஒரு மாஸ் ஹீரோக்கான எலிமெண்ட்ஸோட அந்த படத்தை எடுத்துருந்தீங்க. அந்த படம் உருவான கதை பத்தி சொல்லுங்க சார். நீங்க எழுதி அந்த கதையில விஜய் சார் வந்தாரா, இல்ல விஜய் சாருக்காகவே அந்த கதை எழுதுனீங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் நான் கதை தான் எழுதினேன். விஜய் சாருக்குன்னு கதை எழுதலை. அந்த கதையை நான் வந்து எழுதும்போது வந்து ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறான் தான். அந்த கதையை நான் எழுதுறப்போ ரஜினி சார் மைண்டில் வச்சு எழுதுனேன். ஸோ ரஜினி சார் அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு அந்த வயசில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது கூட அந்த ஐ திங்க் அந்த படம் வந்து படிக்காதவன்னு நினைக்கிறேன். அந்த படத்துலேயும் ஒரு தம்பி கேரக்டர் வரும். ஸோ வந்து அந்த படத்தினுடைய சாயல்லாம் வராத அளவுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு தான் ரஜினி சார் மைண்டில் வச்சா எழுதுனது. பட் அஃப்கோர்ஸ் அந்த டயத்தில் வந்து எனக்கு வந்து அந்த கதையை வந்து எழுதி முடிச்சுட்டு நான் ரஜினி சாருக்கு சொல்லதுக்காக என்னுடைய முதல் படம் முடிஞ்சோன்னே இந்த கதை எழுதிட்டேன். ஸோ அது சொல்கிறதுக்காக முயற்சி பண்ணுறப்போ எனக்கு அதுக்கான சரியான அப்ரோச்சும்
ரெஸ்பான்ஸும் கிடைக்கல எனக்கு. மகாபிரபு பண்ணிட்டு பண்ணி அடுத்து இமிடியேட்டா தான் பண்ணேன், அந்த கதை தான் பண்ணேன். அதை பண்ணி அதை கதையை பண்ணிட்டு அதை அவருக்கு அப்ரோச் பண்ணும்போது அவருக்கு கிடைக்கல அப்படின்றப்போ நான் சரசார் வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன், செகண்ட் ஆப்ஷனா. அதுக்கப்புறம் சரசாருக்காக அப்ரோச் பண்ணிட்டு இருக்கும்போது சரியா அந்த படம் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டு, ஸோ அதற்கான பட்ஜெட்டுக்கான ப்ரொடியூசர் எதுவும் கிடைக்கல அப்படின்னோடனே நான் அந்த ஸ்கிரிப்டத்துக்கு ஓரமாக வச்சுட்டு நான் வந்து அடுத்ததான் விஜய் சார் கூட ரெண்டாவது படமா, என்னுடைய ரெண்டாவது படம் நான் விஜய் சாரோட செல்வா பண்ணேன். அப்புறம் விஜய் சார் ப்ரொடக்ஷன்லேயும் நிலாவைவா பண்ணேன். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசாமல் இருக்கும்போது தான் ஒரு நாள் ஷாஜகான் படம் அதனுடைய ட்ரெய்லர் வந்து கமலா தேட்டரில் போட்டாங்க, வேற ஒரு படத்துக்கு போயிருக்கும்போது. அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட்டுக்கு மொத்த தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ். இவ்வளோத்துக்கு நான் போய் அந்த படம் பார்க்க போகும்போது அது ஒரு வீக் டே, அந்த படம் ஒரு நல்ல ஒரு 2வது வாரம் ஓடிட்டு இருக்க ஒரு படத்தில் தான் போகிறேன். அந்த ட்ரெய்லரில் அவ்வளோ கிளாப்ஸ் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஸ்பார்க் வந்துச்சு, ஓ இவருக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிளப் உருவாயிடுச்சு இவருக்கு, ஸோ நம்ம அந்த ஆக்ஷன் கதை இவரை வச்சு பண்ணலான்னு திரும்ப அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து ரீரைட் பண்ணேன். ரீரைட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்கிரிப்டில் வந்து எல்லாம் பக்காவாக விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் உள்ளே சேர்த்து வச்சுட்டு விஜய் சாருக்கு போய் சொல்லும்போது எஸ்ஐ சார் தான் அப்போ கதை கேட்பார். அவர் ஓகே சொல்லிட்டாரு, நீங்கள் விஜய் சாருக்கு போய் சொல்லுங்கனாரு. விஜய் சாருக்கு போய் சொன்னேன். விஜய் சார் ரொம்ப யோசித்தார். அதாவது நம்ம அப்பா அவர் லவ் படங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு, காதல் படங்கள், காதலை சேர்த்து வைக்கிறது அந்த மாதிரி. ஸோ இந்த டைத்தில் இந்த மாதிரி ஆக்ஷன், அதுவும் மாஸ் கமர்ஷியலாக இருக்குது, பஞ்ச் டைலாக் நிறைய இருக்குது, இதெல்லாம் பண்ணுமான்னு யோசித்தாரு. பட் நான் தான் அவருக்கு ஹோப் கொடுத்தேன், இந்த மாதிரி இல்லை சார் இது வந்து நீங்கள் பண்ணுங்கள், இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆயிடுவீங்க சார். இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஆவரேஜ் ஹிட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களை ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்கி விடுன்னு. ஆக்சுவலாக அதான் நடந்துச்சு, உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவரை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றுறதுக்குன்னு நான் திட்டமிட்டு பண்ண படம் பகவதி. நீங்க ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் திருமலை கில்லின்னு அதுக்கடுத்து கரெக்ட் ஆக்குறது. பகவதிக்கு அடுத்தது வசீகரான ஒரு படம் பண்ணாரு, ஆமா அது முடிச்சு திருமலை பண்ணாரு. திருமலை நல்லாவே போச்சு. அது இன்னும் சொல்ல போனா அது பகவதியை விட ஒரு பங்கு வசூல் கூட தான் அது. ஸோ அப்புறம் அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் ஐ திங்க் கில்லி, போக்கிரி, இப்படி வரிசையா மாஸ் ஹீரோஸ் படங்கள்லாம் வந்து அவருக்கு கேரளால ஃபேன்ஸை உருவாக்குன முதல் படம் பகவதி, அது நான் மறுக்க முடியாத உண்மை. அவருக்கு கேரளா ஸ்டேட்ல வந்து அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்ததுக்கு காரணம் முதல் பிள்ளையார் சொல்லி அங்கே வந்து அவருக்கு ஃபேன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஃபேன்ஸை உருவாக்கி விட்ட படம் பகவதி. இப்ப நீங்க கேரளால அந்த போட்ட அந்த பிள்ளையார் சொல்லி வந்து இப்ப கட்சியை வந்து அங்க போற அளவுக்கு வந்திருக்கு. அது எனக்கு எப்படி தெரியும்னா, அது வந்து நான் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அதுக்கப்புறம் வேற ஒரு படத்துக்காக ஐ திங்க் ஏஐ படத்துக்கு வந்து நான் சாங் சாலக்குடியில் எடுத்தேன். அதுக்காக நான் கேரளாவில் லொக்கேஷன் பார்க்க போகும்போது அங்கே உள்ள டீ கடை பப்ளிக் பிளேஸில் வந்து பகவதி டைரக்டர் இருப்பாங்க. ஓ எனக்கு அப்போ தான் தெரியும் இந்த படம் இங்கே இவ்வளோ ரீச் ஆயிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது ஆஃப்டர் கில்லி வந்து விஜய் சாருக்கு வந்து கேரளாவில் பெரிய ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி கட்சி எங்க திரும்ப அங்க ஆரம்பிக்க போறதா, கேரளால வந்து கட்சி தொடங்க போறதா செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கான ஒரு ஆரம்பம் வந்து நீங்க போட்டது. ஆனா கேரளால கட்சி ஆரம்பிச்சா பெரிய லெவலுக்கு அவருக்கு ஒரு வீச்சு இங்க தமிழ்ல இருந்த மாதிரி அங்க ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். பகவதி படம் பண்றதுக்கு முன்னாடி வேலன் ஒரு ப்ராஜெக்ட் உங்க இயக்கத்துல ஒரு நடிகர் தான் இருந்தது. அந்த படம் அதுக்கப்புறம் டிராப் ஆகி அதுக்கப்புறம் தான் அது தமிழன் மஜித் சார் டைரக்ட் பண்ண படம். அது இல்ல வேலன் நான் பண்ற மாதிரி இருந்துச்சு, அது நியூஸா வந்துச்சு. ஆக்சுவலி அது வந்து நான் அது அப்படி ஒரு ப்ராஜெக்ட் நான் விஜய் சாரோட பண்ணல. ஆனா நான் வந்துட்டு ஆக்சுவலி வந்து இந்த மாட்டுக்கார வேலன் இருக்கு இல்லையா, அந்த டைட்டில் வந்து எம்ஜிஆர் பட டைட்டில், அதுல மாட்டுக்காரரை கட் பண்ணிட்டு வேலன் அப்படின்னு வேலன்னு டைட்டில் வச்சு நான் எழுதின கதை தான் பின்னால ஏன்னு வந்துச்சு. அப்போ வந்துட்டு அந்த கதையை நான் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்குள்ள அது நியூஸ் எங்கேயோ வெளியே போய் அது விஜய் சாருக்கு எழுதப்பட்ட கதைன்னு எங்கேயோ லீக் ஆகி அதை வெங்கடேஷ் பண்ண போறாருன்னு. அப்பெல்லாம் சினிமாவில் வந்து முன்கூட்டி வந்து இந்த எல்லா பத்திரிகைகளையும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நியூஸ்னு போடுவாங்க, சின்ன சின்ன கிசு அப்புறம் பாக்ஸ் நியூஸ் அந்த மாதிரி போடுவாங்க. அதுல வந்து காதில் கேட்டது அந்த மாதிரி போடுவாங்க. அதுல வந்த நியூஸ் தான் வேலன்னு ஒரு படம் பண்ண போறாரு வெங்கடேஷ் விஜயோட. நான் அப்ப நிலாவா பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு அப்போ அந்த ஐடியா எதுவும் கிடையாது. இந்த கதையை தான் சொல்றாங்கன்னு நினைச்சு சைலண்டா இருந்தேன். அப்புறம் தான் வேலன் டைட்டில் வெளியே வந்துருச்சுன்னு அந்த டைட்டில் நான் பண்ணலை. அப்புறம் அதே படத்துக்கு டைட்டில் ஏன்னு வச்சு தான் அந்த படம் சரத் சார் சரத்குமார் சார். இப்போ அடுத்து இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க பகவதி படத்தோட கதையில வந்து அவர் கிளைமேக்ஸ்ல அரசியல்ல ஈடுபட்டு படம் முடியும் போது அவர் அமைச்சராக வராரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ அவர் முதல்வராகவே ஆகிட்டாரு.
எப்படி அந்த அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? இல்ல அது ஆக்சுவலி வந்து அவர் முதலமைச்சராக தான் வச்சிருந்தேன் அந்த கதையில. அவர் வந்து அந்த படத்திலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சீன்ல சாதாரண இருக்கும்போது ரோட்ல டிராபிக் ஜாம் பண்ணி நிப்பாங்க, வருவாரு, என்னன்னு கேட்பாரு. அது கூட இப்போ கூட மீம்ஸ் வந்துட்டு இருக்கு, நீ வரேன்னு தான் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா முதலமைச்சர் வராருன்னு அவங்க டிராஃபிக் இருக்காரு. அப்போ இவர் அங்கே ஒரு குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இவர் இறங்கி போய் சிஎம் பெட்ரோல்லாம் தாண்டி போய் இந்த ஆட்டோவை விழுவிடுவார். அப்போ அந்த வழியாக போன சிஎம் நிப்பாட்டி என்ன யார் இது என்ன விஷயம்னு கேட்பாரு. அப்போ இவர் போய் சொல்லுவார், இல்லைங்கய்யா இந்த மாதிரி நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னோடனே அவரை ஒன்று விட்டுருங்க அப்படின்ட்டு போவார். அந்த சிஎம் வந்து விஜய் அதாவது பகவதி அவர்கள் பின்னாடி வந்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நபராக ஆனதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு எலெக்ஷனில் நிற்க வைப்பார். அவர் எலெக்ஷனில் நிற்பார், எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் நடக்கிற அரசியல் மாற்றங்களை அவரே முதலமைச்சராகி முதல்வர் பதவி ஏற்க போவார். அப்படியே பதவி ஏற்க போகும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தேன். இந்த விஷயத்தை தான் அவருக்கும் அந்த கதை எழுதப்போ அதான் எழுதியிருந்ததுன்னா, நான் உங்களுக்கு வேற மாதிரி சொன்ன மாதிரி ரஜினி சார் வச்சு மைண்டில் பண்ணியிருந்தாலும் அப்போ அவனுக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்போ அரசியல் சூழல் வந்து ரஜினி சார் முதலமைச்சர் ஆகுன்றதா அதை பண்ணியிருந்தேன். விஜய் சாருக்கு அந்த கதையை சொல்லும்போது விஜய் சார் கதையை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனால் நான் வந்துட்டு படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் பாபா படம் ரிலீஸுக்கான ரிலீஸ் ஆயிருந்தது. வந்து ஷூட்டிங் வந்தாரு. எங்க ஷூட்டிங் வரும்போது எங்களுக்கு தெரியாது. ஷூட்டிங் வந்தாரு, நடிச்ச நாங்களும் அவர் கூட ஸ்டில் எடுத்தோம். அப்புறம் அவர் ஸ்பாட்டுக்கு நாங்கள் போனோம். அப்புறம் படம் ரிலீஸ் அப்போ ப்ரிவியூ பார்த்தோம். சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சத்யம் தேட்டர்லாம் ப்ரிவியூ போட்டாங்க. ப்ரிவியூ போயிருக்கும்போது மேலே வந்து விஜய் சார் உட்காந்து பார்க்குறோம் பால்கனியில். நாங்கள்லாம் கீழே உட்காந்து பார்க்குறோம் படத்தை. படம் பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கதையில் நம்ம சிஎம் வைக்கக்கூடாது இவரை அப்படின்னு என் மைண்டில் பட்டுச்சு. ஏன்னா அவர் வந்து பாபா படத்தில் வந்துட்டு 7 மந்திரத்தை யூஸ் பண்ணுற விஷயம் வரும் ரஜினி சாருக்கு. ரஜினி சார் 7ஆவது மந்திரத்தை யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் படத்தில் இருக்க கேரக்டர் எல்லாருமே அவர் சிஎம் அவங்களுக்காக பேசுவாங்க. அப்படி ஆனால் ஆடியன்ஸும் கிட்டத்தட்ட அந்த தேட்டரில் ஃபுல் வைப்ஸு இவர் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி சிஎம் ஆக போகிறாரு அப்படின்னு இருக்கும்போது ரஜினி சார் வந்து படத்தில் சொல்லுவார், சிஎம்களுக்கு சாதாரண போஸ்ட் நினைக்கிறீங்களா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய டைலாக் பேசி அவர் அதை யூஸ் பண்ண மாட்டார். இங்கே தேட்டர் மொத்தம் ஆடியன்ஸ் அப்செட்டு, நானும் உள்பட. அப்போ நான் அதுக்கப்புறம் படம் ஓடிட்டு இருக்கு, என் மைண்டில் ஓடுது ரஜினி சாரே சிஎம் படத்தில் சிஎம் ஆகிறது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் தவறான இதாயிரும், அதனால வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாருன்னா, நாம இப்போதானே விஜய் சார் வந்து ஆக்ஷன் ஹீரோ மாறதுக்கான ஒரு படமா இந்த படத்தை பண்ணிட்டு இருக்கோம். இதுல கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிரும் சிஎம் ஆகுறதுன்னு எனக்கு படம் முடிவுக்குள்ளே அவ்வளோ ஹெவியா வேண்டாம் முடிவு பண்ணிடுச்சு. அப்புறமா விஜய் சார் போய் சொன்னேன். விஜய் சார் கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு, அதை வைக்கலாமே தான் நினைச்சு கேட்டாரு. நான் தான் இல்லை சார் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிரும், ஏற்கனவே கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டாக தான் சார் ரிவ்யூ பண்ணுவாங்க. விஜய் சாருக்கு வந்து ஆக்ஷன் ஹீரோ சும்மா இருந்த லவ் படங்கள் பண்ணிக்கிட்டு கொடுத்த விஜய் அவர்களை வந்து நம்ம வந்து இதாகிட்டாப்ல ஆக்ஷன் ஹீரோ மாற்ற ட்ரை பண்ணி இப்படிலாம் சொல்லுவாங்க சார். ஆனால் நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் ஹீரோ 100% ஆவீங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அது நடந்துச்சு. எனக்கு அதில் ஒரு வகையில் சந்தோஷம். அது விஜய் சாரும் ஆமாம்மா கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னா உங்கள் விருப்பம், நீங்கள் மாற்றிக்கோங்க, அதை டைரக்டர் பக்கம் விட்டுருவார் எப்போவுமே. அதுக்கப்புறம் நான் அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸும் கொஞ்சம் கமர்ஷியலாக மாற்றிக்கிட்டேன். இல்லைன்னா அப்போவே பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட அதனுடைய அதுக்கு ஒட்டுன மாதிரி தான் சர்க்கார் படத்துடைய கிளைமாக்ஸ் வரும் பின்னாடி சொல்றது. பட் படத்துல அவருக்கு அந்த சீன் பிடிச்சிருந்தது இல்லை. அவர் வந்து அது வைங்கன்னு தான் சொன்னாரு. வைங்க ஒன்றும் ஆகாது சார், நம்ம கதைப்படி அழகான கிராஃப்ட் பண்ணிருக்கீங்கன்னாரு. இல்லை சார் அது வேணாம் சார் அப்படின்னு. அப்போ அந்த இடைத்தேர்தலில் போய் சிஎம் நிற்க சொல்லுவார்ல, அந்த சீன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் அதில் வந்து அங்கேயே மறுத்துட்டு வந்தவர், அப்படி மாத்திக்கலாம் சார்ன்னு சொல்லி அந்த சீனை வந்து வேணாம் சார் நான் அதுக்காக வரல சார் என் தம்பிக்காக வந்தேன்னு சொல்லி டைலாக் சொல்லிட்டு அது மறுத்துருவாருன்னு அந்த சீனை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி மாத்திட்டேன். அதை சொன்ன உடனே அவர் ஓகே கன்வின்சிங்காக. ஆனால் அவருக்கு 100% அந்த ஒரிஜினல் கிளைமாக்ஸை மாற்றி கமர்ஷியலில் பண்ணது உடன்பாடு இல்லைங்கிற எனக்கு தெரியும். பட் அந்த டிசிஷன் கரெக்டான டிசிஷன் ஆச்சு. டேரக்டராக நான் அன்னைக்கு எடுத்தது கரெக்ட் தான். அதை வச்சிருந்தா கொஞ்சம் ஓவர் அப்பவே பேசியிருப்பாங்க. சர்க்கார் வரும்போது அவர் வந்து பெரிய வளர்ந்துட்டாரு அவரு. இல்ல அப்பவே இப்ப ஆளுங்க நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அதுல ஒரு அரசியல் சார்ந்து பண்ணும் போது எல்லாமே ஒரு எதிர்ப்பு வந்துட்டே இருக்கு ஒரு படங்கள்ல. அது வந்து அவருக்கு வந்து ஆனா அது வந்து ஓரளவுக்கு அக்செப்டபிளாவும் இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு அப்ப கொஞ்சம் நியூஸ் வந்துருச்சு. ஸோ அவருடைய அந்த நான் பகவதில விட்டது சர்க்கார்ல அவருக்கு நிறைவேற்றுங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். சூப்பர். இப்ப நிஜமா நிறைவேற்று. விஜய் சாரோட படங்கள்ல வந்து அரசியல் வசனங்கள்லாம் எப்பவுமே வந்து கவனம் பெறும்.
சினிமாவை தாண்டி வந்து அவருக்கு அரசியல் பத்தின பார்வை வந்து அவருக்கு எப்படி இருந்தது? நீங்க அவரோட ஒர்க் பண்ணும்போது ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவர் கூட பண்ண அந்த செல்வா படமாகட்டும், நிலாவாகட்டும் அவருக்கு அந்த அந்த எண்ணங்கள் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். பட் நான் பகவதிலிருந்து அவரை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். அவருக்கு அந்த அரசியல் எண்ணம் இருந்துச்சு. அதனால தான் அந்த 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 கிளைமேக்ஸ் கூட அவர் வந்து ஏன் மாத்துறீங்கன்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு தனிப்பட்ட முறையில் நான் வந்து செல்வா பண்ணும்போதும் சரி, நிலாவைவா பண்ணும்போதும் சரி, அவர் வந்து நிறைய பேருக்கு சோசியலாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது சமுதாய ரசிகர் மன்றம் மூலமா சமுதாய சேவைகள், உதாரணமா வந்து நிறைய ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, கல்யாணத்துக்கு உதவித்தொகை பண்றது, படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்பவே. அதனால இவருக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஏதோ சேவை செய்யணும், ஒரு நடிகராக இருக்கிறோம், வருமானம் வந்துச்சு, நம்ம ஒரு லக்ஸரியா வீடு கட்டணும் வச்சோம் அப்படின்னு இல்லாம அவர் வந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்யணுன்ற எண்ணம் அவருக்குள்ள இருந்துகிட்டு இருந்தது. அது சோசியல் தாட், அந்த தாட் அவருக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவர் அரசியலுக்குள்ள வருவாரு அப்படின்னு நான் 100% எதிர்பார்த்தேன். ஆனா அவர் வந்து ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணி ஒரு சிஎம் அவர் உட்காருவாருன்றது, அவர் அந்த அந்த சீட்ல அன்னைக்கு பதவி ஏற்கும் போது தான் அப்படியே ஒரு என்னது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, நமக்குள்ள ஒரு புலகாங்கிதம் வந்துச்சு அப்படிம்பாங்கல்ல, அது எனக்கு அன்னைக்கு தான் பாக்குறப்ப வந்து சினிமால திடீர்னு எதிர்பாராத இடத்துல ஒரு ட்விஸ்ட் வர மாதிரி அவர் வந்து ஒரு இந்த அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியா வரப்போறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு எலிமெண்டா வரப்போறாரு மட்டும்தான் நிறைய பேர் கணிப்பாவும் இருந்துச்சு. சில பேர் வந்து அவர் வரவே மாட்டான வேற பேசிட்டு இருந்தாங்க டயத்துல ஃபுல் ஸ்விங்ல வந்துட்டு அவர் வந்து ஆட்சி அமைச்சதுங்கிறதும், அதுவும் இரு பெருங்கட்சிகள் மிகப்பெரிய கூட்டணி 35 கட்சியோட கூட்டணிகள் 2 பேரும் போட்டிருக்க டயத்துல தன்னுடைய மெஜாரிட்டியா வந்து 107 சீட்டு வாங்கினதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ தமிழ் துறையிலிருந்து இன்னொரு முதலமைச்சர் வந்திருக்காரு தமிழக அரசியலுக்கு. சமீபத்துல வந்து இயக்குனர் சங்க நிர்வாகிகள் அவரை சந்திச்சிருக்காங்க. ஆமா, அப்புறம் தியேட்டர்களுக்கெல்லாம் வந்து 5 ஷோ பண்ணலாம் அந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் விட்டுருக்காரு. இப்போ நீங்க ஒரு திரைக்கலைஞரா, ஒரு திரைப்பட இயக்குனரா வந்து முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இல்ல கோரிக்கை ஏதாவது? இல்ல ஆக்சுவலி வந்து இந்த இயக்குனர் சங்கம் சார்பாகவும் எழுத்தாளர் சங்கம் சார்பாகவும் அவர் சந்திச்சாங்க. 2 சங்கத்திலயும் நான் இருக்கிறேன். அன்னைக்கு நானும் போக வேண்டியது. பட் எதிர்பாராம எனக்கு அன்னைக்கு ஒரு படப்பிடிப்பு. ஸோ நான் நடிக்கிற படம் எல்லாமே ஒரு பட்ஜெட்டு கண்டென்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய கண்டென்ட் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய படங்கள். அந்த படத்துல வந்து எனக்காக ஷூட்டிங் தள்ளி வைங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ என்னால் தவிர்க்க முடியாமல் ஷூட்டிங் போட்டி சொல்லா போச்சு. அன்னைக்கு தான் அவங்க 2 பேருக்கும் ஒரே நாள்ல டேட் கொடுத்திருந்தாரு சிஎம். ஸோ அவரை பார்க்க போயிட்டாங்க, நான் அவருக்கு பார்க்க போல. போயிருந்தா கூட நான் வந்து அன்னைக்கு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் எதுவுமே ஒரு சம்பிரதாய மீடியம் முடிச்சுட்டு தான் வந்திருப்பேன். தனிப்பட்ட முறையில் அவர் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா நான் அவருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படின்னு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, நிறைய ஸ்மால் ஸ்கிரீன் தியேட்டர்ஸ், ஒரு 100 சீட் தான் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மினி சினிமா ஹால்ஸ், அது வந்து தமிழ்நாடு முழுக்க அங்கங்க கொண்டு வந்து அங்க வந்து டிக்கெட் விலையை கம்மியா வச்சு சிறு படங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. அது செயல்பட முடியாமலேயும் திட்டம் போயிடுச்சு. அதை வந்து கொஞ்சம் எடுத்து அதை வந்து ரெனோவேட் பண்ணி அதை கொஞ்சம் வேற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி அந்த இதை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்தாருங்கன்னா நிறைய பேர் வந்து சினிமா தியேட்டருக்கு வரக்கூடிய கூட்டம் வந்து இன்னும் கூடும். அதுக்கப்புறம் சிறு படங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் வந்து சினிமாவுக்கு வந்து மானியம் சிறு படங்கள் கொடுத்துட்டு இருக்கிறது கடந்த ஒரு 5-6 வருஷமா கொடுக்கல. அதை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான விஷயம் பண்ணுங்க சார்மை, இது என் தொழில் சார்ந்து. அதுக்கப்புறம் பொது ஜனங்களுக்கான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தாலே எனக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல், அதாவது எலெக்ஷன் அப்போ அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே அனைத்து திட்டங்களும் சூப்பர் திட்டங்கள். அது அவர் எவ்வளோ தூரம் எக்ஸிகியூஷன் பண்ண போறாரு, அதாவது எவ்வளோ தூரம் இம்ப்ளிஃபை பண்ண போறாங்கிறது தான் மெயின் விஷயம். அதனால அதுக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ ஜென்ரலாக இதை பண்ணுங்க சார்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் அவர் திட்டங்கள் எல்லாமே அவ்வளோ அருமையான திட்டங்களாக இருக்குது. அவர் வந்து ஒரு 10 நாளுக்குள்ள நீங்க பார்த்துருப்பீங்க, டாஸ்மார்க்லாம் அவர் க்ளோஸ் பண்ண, அந்த ஸ்கூலு, பள்ளி, தேவாலயங்களுக்கு பக்கத்துல, கோயில்களுக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண சொன்னதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஸோ அவர் அழகான திட்டங்களை மேம்படுத்துவாரு. ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து விஜய் அவர்கள் கொடுத்தாருங்கிறது வந்து நிச்சயமா வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. 1 மாசம் கூட முடியல இல்லையா? நீங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் கழிச்சு டெஃபினட்டா தமிழ்நாட்டில் வந்து அவர் வந்து ஒரு அருமையான ஒரு ஆட்சியை கொடுப்பாரு. இன்னும் சொல்ல போனா மொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை கொடுப்பார் நம்பிக்கை எனக்கு சாலிடா இருக்குது. சூப்பர் சார். சார், இப்போ விஜய் சார் வந்து
அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமாவை விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. கட்சி பணிகள்லாம் களப்பணிகள்லாம் தாண்டி இப்போ முதல்வராகவும் ஆயிட்டாரு. பட் அவரோட கடைசி படம் இன்னும் வெளியாகாம இருக்கு. பல பிரச்சனைகளை சந்திச்சு ஆன்லைன்லயே லீக் ஆகிருக்கு. ஒரு திரைக்கலைஞரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அது அங்க ஒரு அரசியல் நடந்துக்குன்னு தான் எடுத்துக்க வேணாம். ஒரு திரைக்கலைஞர் அதாவது சினிமாவுக்கும் அரசியலுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயுமே பாலிடிக்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலயுமே என்ன சொல்றது, அந்த பின்னாடி வேலை செய்யற விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யுது, இல்லைங்கள. ஆனா அந்த படம் வெளியானதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிறது சாதாரண பாமரன் கூட அது அந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அது அவரும் எதிர்பார்த்திருப்பாருன்னு தான் என்னுடைய, இப்படி ஒரு நடக்கும் அப்படின்னு அவருக்கு கண்டிப்பா ஒன்னு லீக்கேஜ் ஆகும், இல்லை அந்த படத்தை வந்து வெளியிட விடாம நிறுத்துவாங்க, இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தது. அதனாலதான் அவருக்கு எந்த விதமான கமெண்ட்டும் சொல்லாம இருந்திருப்பாருங்கிறது என்னுடைய தாட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, நான் அந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும். நான் தான் என்னுடைய சேனல், என்னுடைய கிளாப்ரெட்டின்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன். என்னோட சேனல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ போட்டேன். இது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு. அது ஆல்மோஸ்ட் இருக்கும், அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்திருக்காரு, சீக்கிரம் சர்டிபிகேட் கிடைச்சிடும் சொல்லியிருக்காரு. ஆனா நான் அப்பவே சொன்னேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும்னு. அது இவர் சிஎம்ஐ வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படம் லீக் ஆகும்போது நான் சொன்னேன், இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆனாலும் தியேட்டர்ல கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ வேணாலும் பாருங்க, ஜனநாயகர் வந்து வெகு சீக்கிரத்தில் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சிடும், படம் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க, தியேட்டர்ல வேற லெவலுக்கு வந்து பிளாஸ்ட் ஆக போகுது கூட்டம். எல்லாரும் சொன்னாங்க அதெல்லாம் இல்லை சார் நீங்க சொல்றதுன்னு. எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நிச்சயமா தியேட்டர்ல அந்த படத்துக்கு வந்து வேற விதமான கொண்டாட்டம் இருக்கும். டிக்கெட்லாம் ஃபுல் ஹவுஸ்ல போகுது, பார்த்துட்டே இருங்க. இப்போ பகவதி படத்துல வந்து விஜய் சாருக்கு அப்புறம் வந்து முக்கியமான கதாபாத்திரம், கதையில முக்கியமான கதாபாத்திரம் வந்து ஜெய் சார் நடிச்ச அந்த குணா கதாபாத்திரம். பகவதி ரிலீஸ் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு ஜெய் சார் வந்து அவருக்கு விஜய் சாருக்காக ஓட்டு கேட்டிருக்காரு எலெக்ஷன்ல. பட் அந்த கதாபாத்திரம் வந்து முதல்ல வந்து தனுஷ் சார் அப்ரோச் பண்ணதா நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல ஆக்சுவலி நான் என்னன்னா, நான் தனுஷார்ட்டே ஒரு நாள் நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் இதுதான் சார் நடந்தது அப்படின்னு. அவர் தனுஷாருக்கே உள்ள ஸ்டேயில் அதை அப்படியே அமைதியாக கேட்டு அப்படியா அப்படின்ட்டாரு. என்னன்னா, துள்ளுவதோ இளமை வந்து அந்த பீரியட் அப்போ. ஸோ அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு இந்த தம்பி கேட்டருக்கு இவர் ரொம்ப கரெக்டாக இருப்பாருன்னு என் மைண்டில் பட்டுச்சு. ஏன்னா துள்ளுவதுமை ஓடி இருக்குது, அப்போ இருந்த அந்த யூத் ஜென்ரேஷன்லாம் அப்படியே கொண்டாடுறாங்க. ஸோ இவர் இந்த படத்தில் அடித்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணது லட்சுமி மேக்கர்ஸ் கம்பெனி, அவங்களுக்கும் கஸ்தூராஜா சாருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. ஓகே. ஸோ நான் சொன்னேன், சார் அந்த மாதிரி அந்த படத்தில் வச்ச தம்பி கேட்டிருக்கு அவர் கரெக்டாக இருக்கும் சார், கேட்டு பார்க்கலாமா சார்? ஆனால் அவங்க கேட்கலாமே சார் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்பெனில இருந்து இந்த மாதிரி டைரக்டர் வெங்கடேஷ் வந்து தனுஷ் அவர்களுக்கு ஒரு கதை சொல்லணும்னு விரும்புறாருன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ தனுஷ் சார் என்ன நினைச்சிருப்பாரு, அவரை ஹீரோ வச்சு பண்றதுக்குன்னு நினைச்சிட்டு அவர் வந்துட்டாரு, ஆஃபீஸுக்கு கதை கேட்க வந்துட்டாரு. அப்போதான் அவர் கதையை நரேட் பண்ணேன். ஃபுல் கதையை கேட்டு இடையில எந்த விதமான இன்ட்ரப்ஷன் இல்லாமல் ஃபுல்லாக கதையை கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு இதில் நான் எந்த ரோல் பண்ணுறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இல்லை தம்பி கேரக்டர் தான் அப்படின்னு. அப்படியா அப்படிங்கும்போது எனக்கு புரிஞ்சு போச்சு, இவர் சார் உங்களுக்கு சொல்லலையா சார் சரியா கன்வே பண்ணாம அப்படின்னோடனே, இல்லை எனக்கு வந்து ஒரு கதை சொல்லின்னு தான் சொன்னாங்க அப்படின்னா. சாரி சார், எனக்கு வந்து நான் சொல்லி தான் சார் சொன்னேன் அப்படின்னு. இல்லை பரவாயில்ல. அப்பவும் கூட நான் என்ன பண்ணேன், இவரை கன்வின்ஸ் பண்ணலான்ட்டு, சார் இந்த மாதிரி நீங்கள் தம்பி கேரக்டர் பண்ணுங்க, உங்களுக்கு பயங்கரமாக ரீச் இருக்கும் சார். எப்படி வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வந்து விஜய் அவர்களை வந்து படம் நடித்து பிஎன்சிக்கு ரீச் ஆனாரோ அதேமாதிரி நீங்கள் வந்துடலாம் சார் அப்படின்னு. இல்லை எனக்கு அடுத்த படம் வந்தாலும் நான் பிஎன்சிக்கு ரீச் ஆயிடுவேன்னாரு. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வேர்டு இன்னும் என் மைண்டில் இருக்குது. சொல்லிட்டு அவர் போனார். அதுக்கப்புறம் அதே மாதிரி காதல் கொண்டின் வந்துச்சு. அவர் எங்கேயோ ருசியா வந்து அவர் பயங்கரமான ஒரு உச்சத்துக்கு போயிட்டாரு தனுஷ் சார். இதை வந்து நான் ஒரு நாள் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், சார் அன்னைக்கு நான் கூட நீங்கள் மைண்டில் இருக்கான்னு தெரியல சார், எனக்கு இப்படி திரும்ப சார் நடந்து போச்சு, பட் நான் உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணது தப்பு தான் சார் அப்படின்னு. எப்பவுமே தனுஷ் சார்ட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் இருக்கும், அது அப்படியே அதேமாதிரி அப்படின்னு தலையாட்டு போயிட்டாரு. ஸோ அந்த படத்தில் வந்து நான் வந்து அப்புறம் தனுஷ் சார் பண்ண மாட்டாருன்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு ஏகப்பட்ட பேரை ஆடிஷன் வச்சு பார்க்குறேன், எனக்கு திருப்தியே இல்லை. அப்புறம் தான் ஸ்ரீகாந்த் தேவா ரெக்கார்டிங்க்கு வந்த இவரை பார்த்து சரி இவரை போடலாம்னு சொல்லி படத்துக்கு. ஜெய் சார் வந்து மியூசிஷியனா, அவர் வந்து நல்ல கிட்டார் வச்சுப்பாரு அவரு.
ஸோ கீபோர்டும் வாசிப்பார். ஆமா. அதில் தான் அவர் சந்திச்சு ஸ்ரீகாந்த் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், ஸ்ரீகாந்த் தேவா. ஓகே ஓகே. அதை வச்சு அப்புறம் அவரை ஃபிக்ஸ் பண்ணிச்சு. ஆனா அதுக்கப்புறம் 17 வருஷம் கழிச்சு அசுரன் படத்துல தனுஷ் சாரோட நடிச்சிருந்தீங்க. ஆமா, அப்பதான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு Okay, நாள் okay, அவருக்கு இந்த மாதிரி சார் அப்படின்னு. அவரு தனுஷ் சார் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, விஜய் சாருக்கும் அவருக்கும் அந்த செட்டில் அந்த ஒற்றுமை இருக்கும். அதிகம் பேச மாட்டாங்க, ஆமா, ஹேண்டில் பண்றது ரொம்ப காமா தான் ஹேண்டில் பண்ண, எதுக்குமே பெருசா ரியாக்ஷன் கொடுத்துக்க மாட்டாரு, அமைதியா தான் இருப்பாரு. ஷார்ட் வரைக்கும் இருக்கிற தனுஷ் சார் வேற, ஆக்ஷனுக்கு அப்புறம் இருக்கிற தனுஷ் சார், இதெல்லாமே விஜய் சாருக்கும் கிட்டத்தட்ட அப்படியே ஒட்டி வரும். ஆமா. மேபி இதெல்லாமே எனக்கு வந்துட்டா ரெண்டு பேருமே வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் வந்துருச்சா. அதுக்கு முன்னாடி தனியா இருக்கும்போது வேற மாதிரி இருப்பாங்க, அமைதியா சாஃப்டா அப்சர்வேஷன்ல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு கூல் கேரக்டர் தான் அவங்க. ஒருவேளை இது என்னை அறியாமலே மைண்ட்ல படப்போய் தான் நான் வந்து அன்னைக்கு தம்பி கேட்டிருக்க அவரை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அப்கோர்ஸ் அது வந்து அவர் பண்ணலேன்னு எடுத்த டிசிஷன் நல்ல டிசிஷனுங்கிறத நான் வந்து பின்னாடி தான் அதை ரியலைஸ் பண்ணேன். அதே போல அந்த கேரக்டரை வந்து நான் போய் ஜெய் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஜெய் ஃபர்ஸ்ட் தயங்கினார். ஆனா நான் அவரை வந்து இல்லை வாங்க சார், நீங்க செட்டுக்கு வாங்க, டெய்லி வாங்க, ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் நடக்கணும், ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து செட்டுக்கு வந்து விஜய் சாரோடலாம் பழகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்னோட வண்டியிலேயே நான் வந்து அவரை கூட்டு போவேன் செட்டுக்கு. கூட்டு போய் அவர் விஜய் சாரோட பழக வச்சு அவருக்கு அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுடைய அந்த ஒரு வைப்ஸ் எல்லாம் அவருக்கு உணர வச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு சீன் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்கோர்ஸ் நீங்க அந்த படம் பார்த்தா கூட அதுல வந்து அவர் தன்னுடைய ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாம ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாரு. அசுரன் படத்துல நீங்க பார்த்த தனுஷ் சாருக்கும் துள்ளுவதோ இளமைக்கு முடிஞ்சு கதை சொல்ல போனப்ப பார்த்த தனுஷ் சாருக்கும் இப்ப இருக்கிற தனுஷ் சாருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்ல, அதாவது இப்ப எல்லாருக்குமே வந்து அந்த அனுபவமும் வயசும் வந்து ஒரு மெச்சூரிட்டியை கொடுக்கும் இல்லையா, அந்த மெச்சூரிட்டி தான் தனுஷ் சாருக்கு இப்ப இருக்குதே தவிர, பட் அந்த கான்ஃபிடென்ட் லெவலு, அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு விஷயத்தை கிரகிக்கிறது, அதெல்லாமே வந்து அவருக்கு வந்து அப்ப இருந்தே இப்போ வரைக்கும். நான் வந்து கதை சொல்லும் போது அவருக்கு கதை கேட்ட விதத்தை பார்த்துருக்கேன். பட் அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து அசுரன்ல நடிக்கும் போது வெற்றிமாறன் சார் வந்து அவருக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்றப்போ அவர் அதை கேட்டுட்டு இருக்கிற விதமும், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஷார்ட் எடுக்கும்போது அவர் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் வேற லெவல்ல இருக்கும். நானே வந்து அப்படியே அதிசயிச்சு பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அவர் வந்து. தனுஷ் சார் வந்து செட்லையும் சரி, ஷார்ட் இல்லாதப்பவும் சரி, அவருடைய பிஹேவியர் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டா இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, ஒரு வயது இருக்கிற அவரு இப்ப இருக்கிற வயசுக்கு கூட ஒரு 5 வருஷத்துக்கு மேம்பட்டு தான் அவருடைய பிஹேவியர் எல்லாமே இருக்கும், மெச்சூர்டா இருக்கும். ஸோ அப்ப பார்த்தவருக்கும் இதுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. சார் இப்போ தனுஷ் சார் பத்தி கேட்டாச்சு, அடுத்தது எஸ்டிஆர் சார். இப்போ உங்க சேனல்லே ஒரு வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க விஜய் சாருக்கு அப்புறம் எஸ்டிஆர் சார் தான் அப்படின்னு. விஜய் சார் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னா அது நீங்க ஒரு கணிப்பு மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்ததா எஸ்டிஆர் சாருக்கும் அதே மாதிரி சொல்லிருக்கேன், விஜய் சார் இடத்துக்கு அவர் தான் அப்படின்னு. அது எப்படி சொல்லிருக்கேன்? அது எனக்கு நான் அது வந்து கரெக்டா சொல்றா இருந்துச்சுன்னா, அவர் வந்து அந்த வீடியோல எண்ட்ல சொல்லியிருப்பேன், அவர் கொஞ்சம் கமர்ஷியல் படங்கள் பண்ண ஆரம்பிச்சாருன்னா, மாஸ் கமர்ஷியல் படம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவர் அந்த இடத்த பிடிச்சிருவாரு அப்படின்னு அடிச்சு சொன்னேன். இப்போ தனுஷ் சார் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, நான் தனுஷ் சாருக்கும் அந்த 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 இது என்ன, தனுஷ் சார் வந்து ஃபுல்லா இது பண்ண மாட்டாரு, கமர்ஷியல் படங்கள் பண்ண மாட்டாரு. அவர் இடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற டைப் ஆஃப் ஸ்டோரிஸ், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டு, கண்டென்ட் ஓரியன்ட் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு. இவரு சிம்பு அவர்கள் வந்து இப்போ மாஸ் கமர்ஷியல் படங்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது உதாரணமா சொல்லக்கூடியது இந்த பகவதி, கில்லி, திருமலை, போக்கிரி, இந்த டைப் ஆஃப் படங்கள் வந்து அவர் செலக்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சாருன்னா அதனுடைய ஓட்டங்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் ஆகும். சில படம் நல்லா போகும், சில படம் ஆவரேஜா போகும், சில படம் சூப்பரா போகும், இப்படியே இருக்கும். ஆனா டக்குன்னு ஒரு படத்துல வந்து அவர் மாசா போய் நின்றுவார். அந்த இடத்துக்கான இது வந்து என்ன, நான் வந்து அவரை வச்சு 2 படம் டைரக்ட் பண்ணேன், தம்மு குத்து. அப்போ அவருடைய அந்த டயலாக்ஸ் டெலிவரி, அவருடைய பேச்சு, அவருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அவரு அந்த மாதிரி மிஸ் பண்ணாருன்னா தனுஷ் சார் வந்துருவார். அதான் என்னுடைய கணிப்பு. தனுஷ் சாருக்கும் அந்த, ஆனா தனுஷ் சார் வந்து தொடர்ச்சியா கமர்ஷியல் படமோ தொடர்ச்சியா மாஸ் கமர்ஷியல் படங்கள் பண்றது கிடையாது. அவர் இடையில வந்து அவர் கதை ஸ்டோரி ஓரியன்டு அந்த மாதிரி போயிடுவார், பெர்ஃபார்மன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய கதைகள் போவார். இவரும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப 10 தலைக்கு அப்புறம் அவர் கண்டினியூஸா 2-3 மாஸ் படங்கள் பண்ணியிருந்தாருன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும் அவரு. ஆனா வந்து அவர் வந்து அடுத்தது வந்து வெவ்வேறு மாதிரியான
எனக்கு தெரிஞ்சு இப்ப வரக்கூடிய அரசன் படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் ஒரு இதை கொடுக்கும், 100% கொடுக்கும். கண்டிப்பா. ஏன்னா அரசன்ல எல்லாமே இருக்குது. அரசன் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்தாலே தெரியுது, அந்த ஸ்டில்லு, அந்த அவங்க விட்டுருந்த அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஒரு டீசர் மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மாஸ் கமர்ஷியலுக்கான எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அது வெற்றிமாறன் சார் ஸ்டைலில் இருக்கும். வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன், துரோகம், அப்புறம் வந்து எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். எல்லா கலவையும் நவரசம் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்கும். கண்டிப்பா. அப்படி வந்து அரசன் வரும். அரசனுக்கு அப்புறம் அவர் வந்து கடற்கடன்னு ஒரு 3-4 கமர்ஷியல் பண்ணிட்டாருன்னா ஒரு வேற மாதிரியான ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோ. இப்பவே அவருக்கு இவ்வளோ கேப் விட்டு படம் பண்ணாலே அந்த ஃபேன்ஸ் ஃபாலோவர் அவ்வளோ பேர் இருக்கிற பட்சத்தில் அவர் கண்டினியூஸா கடற்கடன்னு பண்ண ஆரம்பிச்சாருன்னா பெரிய ரேஞ்சுக்கு ரீச் ஆவாருங்கிறது தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது. மாஸ் கமர்ஷியல் படங்கள் வந்து சிம்பு சாருக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அவரோட ஆரம்ப காலத்துல நீங்க 2 படம் அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவரோட அப்பா ஒர்க் பண்ண அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க சார். இல்ல, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, சினிமாவை வந்து, ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகர் அவர். ஆமா. ஸோ அவருக்கு வந்து சினிமா பற்றின எல்லாமே தெரியுது, எல்லா கிராஃப்டும் தெரியுது, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து என்னோட கேமராமேன்ட்ட வந்து என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்கன்னு அப்போ கேட்பாரு. ஓகே. ஷார்ட்டுக்கு முன்னாடி என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்க அளவு கேட்பாரு. நாங்க தான் சார் என்ன எல்லாம். ஆனால் எனக்கு என் கூட அவர் தம் பண்ணும்போது 2வது படம் அவருக்கு, அதாவது ஹீரோவாய் 2வது படம். ஸோ ஏன் அசிஸ்டன்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. பேசாம அவர் ஹலோ எனக்கு லென்ஸ் தெரியணுங்க, என்ன ரேஞ்சுன்னு தெரியணுங்க, எல்லாம் 2 பேரும் கிண்டலாக பேசிட்டு இருப்பாங்க, என்னுடைய கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம். ஓகே. அப்படி அவர் வந்து சினிமா பற்றி நுணுக்கங்கள் நல்லா தெரிஞ்ச ஒரு நடிகர். அதே போல் வந்து கமர்ஷியல் படம், என்னோட பகவதியை பற்றி ஒரு நாள்லாம் அந்த படத்துடைய திரைக்கதையை பற்றி, அந்த படத்தில் நான் வந்து விஜய் சாரை எலிவேட் பண்ணுறதுக்காக எடுத்த விஷயம் எல்லாமே டீட்டெயிலாக பேசினார். சார் அந்த சீனில் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்களா, சூப்பராக இருக்கும் சார், இந்த சீனில் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சீன் பை சீன் அப்சர்வ் பண்ண ஒரு படத்தை. சும்மா ஒரு படம் பார்த்தோம் இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலிங்காக பார்ப்பேன், அதை டீட்டெயிலிங்காக பேசுவார். பின்னாடி மன்மதன் படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் மன்மதனுடைய படத்தினுடைய கதையை வந்து சிம்பு அவர்களுக்கு முன்னாடி தம் படத்தை ஷூட்டிங்கை போய் சொல்லிட்டாரு. அடுத்து இதுதான் சார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து இந்த படம் பெருசாக போகணும்னு அப்போயே சொன்னேன். என்னன்னா அது வந்து ஒரு சிவப்புராஜா டைப் ஆஃப் கதை சார், பெருசாக போகும் அப்படின்னு நான் சொன்னேன் அவருக்கு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து என்னென்னா அவர் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இடத்த கொடுக்கணும். ஆனால் அவரு அதை செலக்ட் பண்ணி பண்ணணும். அஃப்கோர்ஸ் ஒரு நடிகராக அவங்கவுங்க ஒரு சில திட்டங்கள் வச்சுருப்பாங்க, அவங்கவுங்க சில பாலிசி வச்சுருப்பாங்க. ஸோ இவர் என்ன ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ஆசை, இவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ வர்றதுக்கான அனைத்து விஷயமும் இருக்குது, இவர் வரலாம், இவர் பண்ணலாம், இவர் பண்ணணும்.